ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் அபின். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய விவசாயத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டாக்குமெண்ட்ல எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 10/6/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட நம்மளுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாடல்களும் நண்பர்களும் நண்பிகளும் நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கான டெய்லி அப்டேட்ஸ் நீங்க பயன்பெறலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 24/5/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இதுல வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, யங் ப்ரொஃபஷனல் 1 and 2 இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இந்த விவசாயத்துறை, அதாவது ICAR சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காட்டன் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் லொகேஷன்ல தான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து மாத சம்பளம் 37,000 சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், எக்ஸ்ட்ரா அலோன்ஸும் வந்து இருக்குது. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா MSc அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். இன்டர்வியூ நடைபெறும் தேதி 10/6/2024 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் யங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 30,000 வந்து கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BSc அக்ரிகல்ச்சர், பாட்னி, சுவாலஜி வந்து எடுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 10/6/2024 தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சர்வே, அதாவது ஃபீல்டு ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 5 வில்லேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் நம்பர் 2. இதுக்கான மாத சம்பளம் 42,000 வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த சம்பளம் வந்து அதிகமா கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சர்வே, அதாவது ஃபீல்டு போஸ்டிங்ஸ்னாலதான் வந்து இதுக்கான சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. 5 வில்லேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான கல்வி தொகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், IT, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா MCA முடிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்க எடுத்து படிச்சுக்கணும். பிளஸ் வந்து அடிஷனல் குவாலிபிகேஷன் அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 11/6/2024 தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் நம்பர் 1. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 30,000 சம்பளம். BCA முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து எலிஜிபிள். 12/6/2024 வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா யங் போஸ்ட் ப்ரொஃபஷனல் நம்பர் 1ல இருந்து 3 போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான சம்பளம் 30,000 வந்து கொடுத்திருக்காங்க. BSc அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. எதோட ரிலேட்டட் இருக்குமா, டேட்டா கலெக்ஷன் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். 12/6/2024 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 to 9:30 வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இதுக்கான ஏஜ் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். SC, ST, OBC அதர் கேட்டகரிஸ் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்ப நான் இங்க பாக்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்குள்ளதான் உங்களுடைய போட்டோ ஒட்டணும். இங்க கீழே வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. என்ன போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதோட டேட் வந்து கொடுத்துருங்க. உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க. ஃபாதர் ஸ்பௌஸ் நேம் வந்து கொடுத்துருங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸ்டா, விடோவா அதை வந்து கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு அது வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க என்ன கேஸை சார்ந்தவர்கள் அதை வந்து கொடுத்துருங்க. அது இங்க 3மே இங்க வந்து இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், போன் நம்பர், இமெயில் ஐடி இந்த 3 இதுமே இதுல வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய கல்வி தொகுதியில வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், டாக்டரேட் முடிச்சுக்கணும். அதோட டீடைல்ஸ் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, என்ன மார்க் அதை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா
எந்த கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் என்ன ஒர்க் ரிலேட்டட்ல வந்து ஒர்க் பண்ணீங்க, ஏதாவது வந்து லிஸ்ட் பப்ளிகேஷன் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துடலாம். அதோட டீடைல்ஸ் இங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்க வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய காப்பி ஆஃப் சர்டிபிகேட், ஏஜ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.